இது ரிவெஞ்சு எங்கே எடுக்கிறாங்க இவங்களுடைய தப்புகளை மறைக்கிறது தானே இவ்வளோ பெரிய போர் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ மோடியோட அமித்ஷாவுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய அப்பாவி மக்கள் மீது போர், புரியுதுங்களா? இவங்க கொள்வது எல்லாமே தீவிரவாதின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு செத்துது பார்த்தீங்கன்னா நம்மால் 20 பேரை வந்து அவங்க தான் வந்து சுட்டுக்கிறாங்க. இதை போயிட்டு சுட்டது உங்கால் தான், நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆக்ஷனை வந்து எடுக்கலைன்னா அவங்க தான் எதுக்குமே அவங்க வந்து ஒத்து வராத போது நம்ம வந்து இந்த மாதிரி ஃபைட் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆமாம், அது உண்மைதான். அது இவங்களால் அழுத்தம் தானே. இப்போ அந்த தீவிரவாதியோட இப்போ சுட்டாங்கல்ல ஒரு அதில் வந்து பிஜேபியோடைய நம்ம ஹோம் மினிஸ்டர் இன்வால்வ் ஆகிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவரை யாருமே கார்னர் பண்ணி கேட்கவே இல்லையே. பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னா என்ன பாலிடிக்ஸு? ஒருத்தன் நம்ம நாட்டில் 27 பேரை கொல்லுவான், நம்ம டூரிஸ்ட் போனவங்கள பார்த்துட்டு சும்மா வேடிக்கை இருக்க சொல்கிறீங்களா? அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த காலத்தில் வலது கிணத்தை காமிச்சு இடது கிணத்தை காமிப்பாங்க. இப்போல்லாம் இடது கிணம்லாம் பொழிச்சுன்னு போட்டுருவோம். இப்போ இனிமேல் அதுதான். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். பாகிஸ்தான் இந்தியா போர் வந்து கடந்த சில நாட்களாகவே நடந்துகிட்டு இருக்கு. அவங்க தான் பாகிஸ்தான்காரவங்க தான் முதல்ல நம்மளை தாக்குனாங்க, பதிலுக்கு ரிவெஞ்ச் அப்படின்ற பேரில் இந்தியாவும் பதிலுக்கு தாக்கியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ பாகிஸ்தான் போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்போ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து அதாவது அரசியல் ரீதியாக அழுத்தம் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆமாம், என்ன நினைக்கிறீங்க? அரசியல் ரீதியாக அழுத்தம் அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் வந்து அவங்க மேலே தான் ஃபஸ்ட்டு அந்த ஒரு மிஸ்டேக் இருக்குது. எப்படின்னா பல்கம் அட்டாக் வந்து அந்த தேவையில்லாத ஒரு 26 பேரை சாவடிக்கிறன்றதப்போ அது ரொம்ப ஒரு ராங்கு மிஸ்டேக் அது. ஸோ இந்தியா இதுக்கு எடுத்த ரிவெஞ்ச் பார்த்திங்கன்னா இது ரொம்ப கரெக்டு தான். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்த வரைக்கும் இது கரெக்டு தான். இது ரிவெஞ்சு எங்கே எடுக்கிறாங்க இவங்களுடைய தப்புகளை மறைக்கிறது தானே இவ்வளோ பெரிய போர் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ மோடியோட அமித்ஷாவுடைய தவறுகளை மறைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய அப்பாவி மக்கள் மீது போர், புரியுதுங்களா? இவங்க கொள்வது எல்லாமே தீவிரவாதின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியுமா? இப்போ ஒரு முன்னா வந்து ஒரு போர் எடுக்கணும்னா இப்போ அவங்க எல்லை மீறி வரும்போது, பாகிஸ்தான் ஒரு காலத்தில் எல்லை மீறி வரும்போது ஃபஸ்ட்டு உட்காந்து பேசுவாங்க, இது நாங்கள் தான் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஐநா சபையிலையோ இல்லை ஒரு நடு நியூட்ரியன் நாள் பேசி அதுக்கப்புறமா தான் போரே வரும். இவங்க அடுத்த செகண்டே இது அடிக்கணும்னா இது சின்ன பிள்ளைத்தனமாக 2 பேர் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குது. இது இந்தியாவுடைய பல முகங்களை வந்து விதைக்கும் விதமாக, அதாவது ஒரு காலத்தில் இந்தியா மேலே ஏன்டா நீங்கள் அவங்க மேலே தவறு அப்படின்ற ஒரு வேறு நாட்டுக்காரங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் போர் நடந்துட்டு இருக்கு சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்தியா ரிவெஞ்ச் எடுத்தது சரிதானா? ஏன்னா பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவில் ஒரு 26 பேர் வந்து சுட்டு கொண்டிருக்காங்க இல்லையா? இப்போ அவங்க ரிவெஞ்ச் எடுத்தது சரின்னு நினைக்கிறீங்களா? சரிதான். ஆனால் இந்தியாவில் போந்து 26 பேரை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஜென்ஸாக பார்த்து மர்டர் பண்ணியிருக்காங்க, ஷூட் பண்ணியிருக்காங்க. கட்டாயமாக ரிவெஞ்ச் எடுத்தது சரிதான். இதனை இப்போ வந்து இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவெஞ்ச் எடுத்தது சரின்னு சொல்கிறீங்க. இப்போ ஏன் எப்பயுமே வந்து பிரதமர் என்ன சொல்லுவாங்கன்னா அகிம்சை வழியில் போகணும், அதுதான் சரி அப்படின்னு சொல்லுவார். ஏன் அகிம்சை வழியில் போயிருக்கலாம் இல்லையா? அதாவது நான் வந்து இந்த இறந்தவங்களை வந்து நியாயப்படுத்தலை, அகிம்சை வழியில் போய் அவங்கள வந்து அட்டாக் பண்ணியிருக்கேன். அகிம்சை வழி ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணால் அகிம்சை வழி, இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. சரி, அவங்களுக்கும் அட்லீஸ்ட் இங்கேயே பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது இப்போ ரிவெஞ்ச் இல்லை, இது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வேணால் இது போர், நமக்கு ட்ரையல். நம்ம போரே ஆரம்பிக்கலை, நம்ம போருக்கே போகல. இப்போ வந்து சும்மா சாம்பிள் காமிச்சிருக்கோம், அவ்வளோதான். 9 பேர் அடித்தது. இதில் பெருமைத்தக்க விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளானை செஞ்சதே வந்து 2 லேடி தான் பண்ணியிருக்காங்க. இந்த இதை மக்கள் ஆபத்து இல்லாமல் இருக்கணும், அதே நேரத்தில் தீவிரவாதியை அடிக்கணும் அப்படின்னு 9 பேரையும் குறி வச்சு ஸ்கெட்சு போட்டதே 2 லேடிஸ். அது நம்ம பெருமையாக சொல்லிக்கணும். நான் அவங்களுக்கு ஒரு சல்யூட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக. ரிவெஞ்ச் அதுவும் 9 இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா இது ரொம்ப இதுவாக இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுக்கு ஒரு வெற்றின்னு நான் இது பண்ணிக்கிறேன். இப்போ அவங்களும் போர் பண்ணி இப்போ இந்தியாவில் ஒரு வீரர் இறந்து போயிட்டாங்க இல்லையா? இப்போ அதை பார்த்து எப்படின்னு நினைக்கிறீங்க?
ஸோ அவருக்கு அவர் பேர் ஞாபகம் இல்லை, பட் ஆனால் அவர் ஆந்திர பிரதேஷ் சேர்ந்தவர். நான் இப்போ தான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். அது ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு பெரிய சல்யூட்டு நான் இது பண்ணிக்கிறேன். எப்பவுமே இப்போ கூட மிலிட்ரி பார்த்திங்கன்னா நைட்டு விடிய காலையில் அவங்க ரொம்ப நம்ம நாட்டுக்காக, நம்ம மக்கள் நிம்மதியாக தூங்கணும், அதுக்காக ரொம்ப பாடுபட்டு உழைச்சிட்ருக்காங்க. அவங்க உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்மளும் துணையாக நிற்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்க, 2 பேர் மீண்டும் தாக்குதல் பண்ணிக்கிறீங்க, இந்த சின்ன பசங்க அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்காதீங்கடான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போ இவங்களுடைய அழுத்தத்தினால தான் இந்த மாதிரியான போரே பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே தொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது உண்மைதான். அது இவங்களால அழுத்தம் தானே. இப்போ அந்த தீவிரவாதியோட இப்போ சுட்டாங்கல்ல ஒரு அதில் வந்து பிஜேபியோடைய நம்ம ஹோம் மினிஸ்டர் இன்வால்வ் ஆகிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவரை யாருமே கார்னர் பண்ணி கேட்கவே இல்லையே. அவர் பதவி விலகி நான் இதுக்கு உண்டான அவன் எப்படி வந்தான் இல்லை ஏது வந்தான்ட்டு ஒரு அறிக்கை கூட சொல்லலையே. அவனை அரெஸ்ட் பண்ணலாமே, அவனை அரெஸ்ட் பண்ணி இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு சொல்லி கேட்கலாமே. இவங்க தானே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வண்டி விட்டாங்க, சொல்லுங்கள். அப்போ அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காக கூட இவங்கள இந்த மாதிரி செஞ்சுருக்கலாமே. தன் அரசை காப்பாற்றிக் கொள்வதற்காக இவங்க செய்த முயற்சியாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் இப்போ கிட்டத்தட்ட இப்போ அப்பாவி மக்கள் 26 பேர் உயிர் போயிருக்கு. இதில் வந்து முன்னாள் கப்பற்படையை சேர்ந்த இராணுவ, ஆமாம், அவங்க வந்து உளவாளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான. ஏம்மா, உண்மையான விஷயம் சொல்லுவோம்மா. இப்போ இதே ஸ்டெப்பு தான் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்குது. பார்டர் பிரச்சனை இருக்குது, எவ்வளவோ பிரச்சனை இங்கே இருக்குது. அது இவங்க எதுவுமே பேசலையே. அந்த பேர், இந்த போருக்கு பேர் வச்சுருக்காங்க அந்த விதவை பெண்ணுன்ட்டு. அதுவே எவ்வளோ பெரிய தவறு சொல்லுங்கள். நம்ம இராணுவ வீரர்கள் எத்தனை பேர் நம்ம நல்லா இருக்குன்றதுக்காக அவங்க அங்கே போயிட்டு பொண்டாடி பிள்ளை விட்டுட்டு அவங்க பாதுகாக்கிறாங்க. அவர்களை இன்னும் இழக்கணுமா? அதுதான் நம்மளுடைய கேள்வி. சரி, அதனால் ஒரு போர் வந்து முன்னெடுத்துருக்காங்க. இப்போ ரிவெஞ்ச் எடுத்ததுனால பாகிஸ்தான்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் அதை நாங்கள் எதிர்த்து திரும்பி கண்டிப்பாக அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எதிர்கொள்கிறதுக்கு இந்தியா தயாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? கட்டாயமாக தயாராக இருக்குது. இந்தியா வந்து பார்த்தா சூப்பர் பவர் கண்ட்ரி. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் எல்லா விஷயத்துலையும், டெக்னிக்கலையும் சரி, எல்லா எக்கனாமிக்லேயும் சரி, இந்தியா வந்து சூப்பர் பவர் கண்ட்ரி. பாஸ்ட் 20 இயர்ஸாகவே இருக்குது. ரெண்டாவது ஓகே, எப்படி சொல்கிறேன், இந்தியா வந்து உலக நாடுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நட்புறவோடு இருக்குது. எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. உலக நாடுகளே பார்த்திங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் நியாயம் தான் சொல்கிறாங்க. நியாயன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்களே. ஆனால் இந்த வார் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணமே வந்து இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபியோட அழுத்தத்தினால தான் வந்து இந்த போரே வந்து ஆரம்பிச்சிருக்கு. இல்லையே, அழுத்தத்தெலாம் ஒன்றும் இல்லை. அவங்க வந்து அந்த காஷ்மீரில் வந்து ஷூட் பண்ணதுனால தான் இது வந்து ஒரு எதிர்வினை ஆட்டிருக்காங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து வேறு எந்த இதுவும் பார்த்தா எதிர்பார்த்தளவுக்கு அதெல்லாம் ஒன்று. இப்போ பாகிஸ்தான் இந்தியா வந்து போர் போயிட்டுருக்கு. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது யார் காரணமாக இருப்பாங்க? மூல காரணம் யாராக இருப்பாங்கன்னு? மேடம், இது போகிற அளவுக்கு ஒன்றும் அதாவது விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கைமீறி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம மேலே இந்த தப்பு இல்லை, அவங்க தான் நம்ம ஆளுங்க 20 பேரும் வந்து சுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா பாகிஸ்தானே இல்லைப்பா, இந்த 20 பேர் தானே, இவங்க தானே இதுக்கு வந்து காரணம்ட்டு அவங்களே இந்தியா கிட்ட விட்டுருந்தா இவ்வளோ பெரிய போரே வந்து இருந்திருக்காது. சிம்பிளாக ஆகிடும். அவங்களும் இதை வந்து விடாமல் இருக்க தொட்டு தான் போர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னொன்று இதை வந்து பாலிடிக்ஸ் ஆக பார்க்குறதா வந்து சொல்கிறாங்களே. அதாவது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு போர் மாதிரி வந்து பிஜேபி தான் வந்து கட்டமைக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. இது எப்படி பார்க்க? இல்லை மேடம், இது கட்டமைக்க வேண்டிய இதுவே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு செத்துது பார்த்திங்கன்னா நம்மால் 20 பேரை வந்து அவங்க தான் வந்து சுட்டுக்கிறாங்க. இதை போயிட்டு சுட்டது உங்கால் தான், நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் எந்த ஆக்ஷனை வந்து எடுக்கலைன்னா அவங்க தான் எதுக்குமே அவங்க வந்து ஒத்து வராத போது நம்ம வந்து இந்த மாதிரி ஃபைட் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவங்க அப்போவே இவங்க அதான் நம்ம ஆளுங்க அந்த 20 பேர் வந்து செத்ததுக்கு இவங்க தான் காரணம்ன்ட்டு வந்து பாகிஸ்தானே அவங்கள வந்து நம்ம இந்தியா கிட்ட வந்து ஹேண்டில் பண்ணிச்சுன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லையே. நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், இவங்க தான் இவங்கள வந்து சுட்டாங்கன்னு நல்லா வந்து அவங்களுக்கும் வந்து தெரியும். ஏன் அவங்க வந்து நம்ம ஆளுங்க கிட்ட எதுவுமே அவங்க வந்து ஹேண்டில் பண்ணல? ஏன்னா இன்றைக்கி பெண்கள் இந்த அளவுக்கு பிரதமருடைய ஆட்சியில் இப்போ இருக்கும்போது ஒரு 2 பெண்களுக்கு பதவி கொடுத்து பாராட்டியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது இந்த இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 10 வருஷத்து கனவு. இதே இப்போ அவர் என்றைக்கு பிரதமர் அன்றைக்கே அவர் உயிருக்கே பாதுகாப்பாக இருந்தது.
இப்போ நம்ம அவரை கை வைக்க முடியலன்னு சொல்லி மக்கள் மேலே கை வச்சாங்க. இப்போ பிஜேபிக்காரங்க வந்து தேவையில்லாம பெரிய ஒரு வாரா சித்தரிக்கிறாங்க, பாலிடிக்ஸ் பண்றாங்க. பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னா என்ன பாலிடிக்ஸு? ஒருத்தன் நம்ம நாட்டில் உள்ள 27 பேரை கொல்லுவான், நம்ம டூரிஸ்ட் போனவங்கள பார்த்துட்டு சும்மா வேடிக்கை இருக்க சொல்கிறீங்களா? அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த காலத்தில் வலது கிணத்தை காமிச்சு இடது கிணத்தை காமிப்பாங்க. இப்போல்லாம் இடது கிணம்லாம் பொலிச்சுன்னு போட்டுருவோம். இப்போ இனிமேல் அதுதான் அடி கொடுக்காத. நீங்கள் இப்படியே விட போய் தான் 10 வருஷத்துக்கு முன்னால் இப்படியே விட போய் தான் பாகிஸ்தான் நம்ம கொடுத்த பிச்சை. அவங்க ஒன்றும் அப்பன் சொத்து தாத்த சொத்து இல்லை, நம்ம அவங்களுக்கு பிச்சையாக கொடுத்தோம். பிச்சையாக கொடுத்த இடத்துல பேசாமல் சத்தம் போடாமல் உட்காந்து உங்கள் தொழிலை பார்த்துட்டு உங்கள் நாட்டை பார்த்துட்டு இருக்கணும். அடுத்தவங்க இல்லை சீன்றது எந்த வித நியாயம்? ரெண்டாவது தீவிரவாதத்தை வளர்க்குறது நீங்கள் தானே. இந்தியாவில் தீவிரவாதம் இருக்கா? காமிங்க பார்க்கலாம். ஒரு தீவிரவாதத்தை கொண்டாங்க பார்க்கலாம். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. இந்தியாவில் இருந்து ஒருத்தன் தீவிரவாதி ஆகி எங்கேயாவது வெளி மாநிலத்தில் வெளி நாட்டிலே போய் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்திருக்கானா? ஒரு இந்தியனை சொல்லுங்கள். கிடையாது. நம்ம பொறுமையாக இருக்கோம்னு சொல்லி எல்லா பேரும் ஏறி மிதிக்கிறான். அதெல்லாம் விட மாட்டோம். இனிமேல் அடித்தா பதில் அடி தான். நீ ஒருத்தனை அடிச்சேன்னு நான் 10 பேர் அடிப்போம். முன்னே நம்மள்கிட்ட பாதுகாப்புக்கு உண்டான உபகரணங்கள்லாம் இல்லாமல் இருந்தது மிலிட்ரியில். என்றைக்கு பிரதமர் இப்போ போஸ்டிங் பதவி எடுத்தாரோ அன்றைக்கே முடிவு பண்ணிட்டார். மக்களுக்கு 70, இராணுவத்துக்கு 30% அப்படியே ரூபாயை சேர்க்க கண்டு தான் இன்றைக்கி அணு ஆயுதத்தில் நம்ம இப்போ நம்பர் 1 கொண்டு வந்து நிற்கிறோம். இப்போ எந்த இடத்துல உட்காந்து அடித்தாலும் அதை தாக்க முடியும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 தாங்க. இதுக்கு முன்னால் பிரதமரை விட இந்த பிரதமர் ஆட்சியில் நம்பர் 1 தான். நம்ம விஷயத்தை எல்லாத்தையும் வெளியே சொல்லிக்க முடியாது. நம்மள்ட்ட பல ரகசியம்லாம் இருக்குது. நம்ம 2வது நீங்கள் போலீஸில் எடுத்தீங்கன்னா வேர்ல்டுலேயே 2வது இடங்க. நம்ம 2வது இடம். அதனால் எல்லா இடத்துலையும் நம்ம நம்மளை தாழ்த்தி அடுத்தவன் தாழ்த்தி நம்ம தாழ்ந்து போயிட்டே இருக்கோம். இனிமேல் தாழ்ந்து போடலாம் வேலை இல்லை. நம்மளுக்கு நம்மளால் என்ன முடியுமோ, இந்த கவர்மெண்ட்டால் என்ன முடியுமோ அதை அவங்களுக்கு எல்லாமே பண்ணணும். அதே மாதிரி பீப்புளையும் ஒரு இது பண்ணி மதித்து நம்ம கவர்மெண்ட் எதனா பண்ணணுன்றது என்னோட வேண்டுகோள். இப்போ அகிம்சை வழியில் கொண்டு போகலாமே. ஏன்னா இப்போ பிரதமர் என்ன சொல்ல, அகிம்சை வழியில் தான் எல்லாமே கொண்டு போகணும்னு சொல்லி பேசினவர் தானே. ஏன் இப்போ போர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க? அதுக்கு என்ன காரணம்? அகிம்சை வழினா எல்லா நாடுமே அப்படின்னு சொல்கிறது எப்படி? அகிம்சை வழினா இப்போ அவங்க பிரச்சனை பண்ணுறப்போ இந்தியா ஒரு 14 டேஸ்க்கு ஒரு இதுவாக தான் சைலண்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அவங்க பார்டரில் திரும்பி அதை அவங்க ஒரு தூண்டுதல் இது பண்ணுறதுனால இந்தியா ஸோ டேரெக்டாக நம்ம அட்டாக் பண்ணி தான் ஆகணும். இதுக்கப்புறமும் அவங்க குறைச்சல் கொடுத்துட்ருக்காங்கன்றப்போ அதை நம்ம டேரெக்டாக அட்டாக் பண்ணால் தான் நம்ம வழியாக நம்ம எதனா பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்தியா இது பண்ணாங்க. அகிம்சை வழினா எப்படி ப்ரோ? மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. அகிம்சை வழினா எல்லா இடத்துலையுமே அகிம்சையாக போயிட முடியுமா? நம்மளுக்கும் ஒரு உணர்வு இருக்குல்ல. ஒரு 26 உயிருக்கு நம்மளுக்கும் ஒரு உணர்வு இருக்கணும்ல. நம்மளும் அவங்களோட பிளட்டு தானே, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த போர் தேவையே இல்லை. இப்போ உங்கள் மேலேயும் என் மேலேயும் தான் இந்த போர் நடத்துறதுக்கு பொருளாதார ரீதியாக இன்னும் அதிகமான ஒரு செலவுகள் ஏற்படும். இதுக்குண்டான இதுவும் நமக்கு மேலே தான் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளாக இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சிக்காமல் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் தான் பேசணும். இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அந்த எல்லா முஸ்லீம்களும் ஒருத்தர் சொல்கிறார், பேசுகிற டிவியில், பாகிஸ்தானில் இருக்கிற அதிகத்தோடு இங்கே தான் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க, நீங்கள் பார்த்து செய்யணும்னு சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் கொண்டு எங்களை பிரிக்கிறாங்களோ அந்த அளவில் பிரித்து வச்சுருக்காங்க. அதில் இன்னொருத்தர் பெரிய சொல்கிறார், அவர் எப்பவுமே அப்படி தான் சொல்லுவார். சரி, இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தானே இந்தியா ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. இப்போ அவங்க எடுக்கிறதுனால இப்போ பாகிஸ்தானும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் தொடர்ந்து கண்டிப்பாக இந்தியா மேலே தாக்குதல் நடத்துவோம், அது உறுதி இல்லைங்க. அது இப்போத்துலேருந்து இல்லை, அப்போத்துலேருந்து தான் இருக்குது. நம்ம அதாவது ரோட்டில் நம்ம போகிறோம், உங்களே நீங்கள் போகும்போது உங்களை ஒருத்தவங்க சப்புன்னு அடித்தா நீங்கள் சும்மா விட்டுருவீங்களா? ஏன்பா அடித்தமாச்சு நம்மளாச்சும் கேட்போம்ல. அதே தான் பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்குது. கேட்டதுக்கு அவங்க ரொம்ப நக்கலாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க. அதனால போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தப்பே இல்லை. அந்த 20 பேர் சாவுக்கு காரணமானவங்கள பாகிஸ்தானே நம்மக்கிட்ட இந்தியா கிட்ட கொடுத்துச்சுன்னா இன்னும் தான் அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குமே. அவரை பாகிஸ்தானுக்கு பேர் கம்மியாகாது. ஏன்னா ஒருத்தர் நியாயமாக இருக்கிறானன்ட்டு ஒரு நல்ல பேராச்சும் கிடைக்கும்ல. அதையும் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலக நாடுகிட்ட பாகிஸ்தான் ஃபினான்சியலாக ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இல்லை மேடம், அதான் சொல்கிறேன். மற்ற நாடுகளுடைய இது எனக்கு தெரியாது.
பாகிஸ்தான் மேலே எல்லா நாட்டுக்கும் ஒரு கெட்ட அபிப்பிராயம் வந்து இன்னும் தான் இருக்குது. நான் சொன்னது என்னென்னா, உங்கள் நாட்டில் இந்த மாதிரி தீவிரவாதம் அதிகமாக இருக்குது. நீங்களே இதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது மற்ற நாடுகளும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவும் வந்து சான்ஸ் வரும். அதாவது அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்கள் நாட்டோட நல்லா வந்து நட்பில் வந்து இருப்பாங்க. நீங்கள் அதை நீங்கள் செய்யாமலே மற்ற நாடுகிட்ட கேட்டால் அவங்க வந்து தரவே வந்து மாட்டாங்க. நீங்கள் உண்மையான இந்தியர்களாக இருந்தால் நீங்களாம் வெளியில் வந்து நீங்கள் நிற்கணுன்ட்டு நாங்கள் நிற்கிறோம் ரெடி. எங்கள் பொருள் உடைமை எங்கள் உயிர் அனைத்தும் நாங்கள் இந்தியாவுக்காக நாங்கள் தரோம். ஆனால் அது நியாயமாக சண்டை போடணும். நியாயத்துக்கு வாங்க நாங்கள் செய்கிறோம். இதே நீங்கள் இந்தியாவை சைனாவுக்கு போர் போடுங்க, நாங்கள் வந்து நிற்கிறோம். பாகிஸ்தான் போடுங்க, அது அவன் செய்த தவறுகளாக இருக்கட்டும், நம்ம கண்டிப்பாக நம்ம திருப்பி அடிக்கிறோம். எங்கள் உயிரே நாங்கள் கொடுக்கறது நாங்கள் ரெடி. ஆனால் இவங்க இப்படி சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மக்களை பிரிவினை உருவாக்கி அதன் மூலிமா குளிர் காயக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்குது. அதுதான் நாங்கள் தப்பு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி, கடைசி அந்த அரசுக்கு ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மத்திய அரசு திருந்துங்கடா, முடியல பாவம். ஆனால் வலிக்குது, இன்னும் அடிக்கடிக்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இனி பிற்காலத்தில் நம்மளுடைய அடுத்த ஜெனரேஷன்கள்லாம் எப்படி இந்தியாவில் வாழுன்ற ஒரு கேள்விக்குறி பயங்கரமாக எழும்புது. வேணாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேச்சுவார்த்தைக்கு இப்போ பிரதமரே இப்போ நடுங்கிட்டார். அந்த பிரதமர் நம்ம பிரதமர் கில்லி மாதிரி நைட்டு 1 மணிக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ரிலே தூங்கலை போய் என்ன நம்ம அனுப்பிச்சிருக்கோம், அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, இன்னும் என்ன செய்யணுங்கிறத டைரக்ட் லைவில் பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அப்போ அது ரெண்டாவது நம்ம ஆட்களுக்கு வந்து முதல்ல தேசப்பற்று இருக்குது. தேசப்பற்றில் நம்ம மனுஷனே கிடையாது. ஒருத்தருக்கு அந்த தேசப்பட்டு இருக்கணும். இது வந்து நாட்டுக்காக எடுக்கப்பட்ட முடிவு தவிர பிஜேபி எடுக்கப்பட்ட முடிவெல்லாம் கிடையாது. ஏங்க ஒரு அவங்க தலைவன் செஞ்சது நடந்திருக்கு, பாராட்டாமல் என்ன பண்ணுவாங்க? அப்புறம் அவங்க கட்சி தலைவருங்க, பிஜேபியோட கட்சி தலைவர் தானே அவர். அப்போ அவரை பாராட்டாமல் யாரை பாராட்டுவாங்க? அவர் நல்லது தான் செஞ்சுருக்காரு, நல்ல கெட்டது செஞ்சால் நீங்கள் பண்ணலாம். நம்ம அடிக்கல, முதல்ல அவங்க தான் அடித்தாங்க, நம்ம தான் ரெண்டாவது போகிறோம். நம்ம வந்து ஒதுங்கி தான் போனோம். இப்படியே ஒதுங்கி போனால் இன்னுமே நம்ம ஏறி மிதிப்பாங்க. அப்போ நம்ம எங்கே தான் போகிறது? நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதா? வேறு ஊர்களெலாம் சுற்றி பார்க்கக்கூடாதா? சரி, ஏதாவது ஒரு கண்ட்ரியாக நம்மளை எதிர்ப்பு சொல்லியிருக்கா? சொல்லலையே. பாராட்டுன்னு சொல்லலை, எதிர்ப்புன்னு சொல்லலை. இப்போ அவர் தான் பாகிஸ்தான் பிரதமர் தான் கெஞ்சுறாரு, எல்லா நாட்டிலையும் இப்போ கையேந்துறாரு. பிரதமர் நம்ம பிரதமர் கையேந்துறாரா? ஐயா எங்களை காப்பாற்றுங்க, எங்களுக்கு தேவையான ரூபா உதவியை பண்ணுங்கள், எனக்கு இப்போ பைசா ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவர் கேட்குறாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? இப்போ அவர் கேட்டு அழறாரு, இதை நிப்பாட்டிடுவோங்கிறாரு. ஏன் நீ யாரும் இப்போ நாங்கள் நிப்பாட்டணுமா? மாட்டோம், கதற விடுவோம்.